ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு கோர்ட்டில் இருந்து அலுவலக உதவியாளர் வேலைக்கான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது தாங்க தமிழ்நாடு அரசு tn.government.in வெப்சைட்டு. இதில் இருந்து தான் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுங்க. நாள் பார்த்தீங்கன்னா 25/9/2024 எஸ்டர்டே தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை வெளியாயிருக்கு. இதோட போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு தாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் சட்ட அலுவலர் கட்டிடம் 3வது தளத்தில் அமைந்துள்ள அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகத்தில் தாங்க நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அலுவலக உதவியாளராக ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஒரே ஒரு காலி பணியிடம் தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு காலி பணியிடம்னு நினைக்காதீங்க, அந்த ஒர்க்கர் நீங்களாக கூட இருக்கலாம். இந்த பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எந்த கேட்டகிரியில் வர்றவங்களாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம் அல்லாதவர் மற்றும் முன்னுரிமை அல்லாதவர், பிசி அண்ட் அதர் தென் பிசி முஸ்லீம் நாட் பீரியாரிட்டி விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுறதா சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 34 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 1/7/2024 அன்று உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு மாத சம்பளமாக 15,700 வரைக்கும் தர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகம் சட்ட அலுவலர்கள் கட்டிடம் 3வது தளம் சென்னை 600104 என்ற முகவரிக்கு தாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 25/10/2024 அன்று மாலை 5:40 மணிக்குள்ளே அங்கே போய் சேர்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். இதோட அப்ளிகேஷன் ஃபார்மோட மேலே கவரில் விண்ணப்ப உரையின் மேல் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பம் அப்படின்னு நீங்கள் எழுதி அனுப்பணுங்க. இந்த ஜாப்க்கு சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. விண்ணப்பத்துடன் விண்ணப்பதாரரோட புகைப்படம், கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் மற்றும் பிற சான்றிதழ்களோட நகலை சுய சான்றொப்பமிட்டு அதில் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப உரையின் மேலே 50 ரூபாய் போஸ்டல் ஸ்டாம்ப் வைத்து அனுப்புமான்னு சொல்லியிருக்காங்க. இதோட நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது போல் கவர்மெண்ட் அப்டேட் பண்ணுற ஒரு அப்டேட்டும் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது தவிர்த்து நாங்கள் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோங்க. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஜாபை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.